இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் அவங்களோட மனைவி பாடகி சைந்தவி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிய போறதா சில தினங்களாகவே செய்திகள் பரவி வந்துச்சு. இந்த நிலையில நேற்று இரவு 10:30 மணி அளவில் 2 பேரும் தங்களோட 11 வருஷ திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்க பதிவு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இவங்க 2 பேரும் பிரிய போறாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவி வந்துச்சு. இதுக்கு ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் இப்படி நடக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் நல்ல தம்பதிகள், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பலரும் அதிர்ச்சியில் தங்களோட அதிருப்தியை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைந்தவி பேசின பழைய வீடியோக்கள் இப்போ இணையத்தில் மீண்டும் வைரலாகி வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு வீடியோவில் சைந்தவி நான் 8வது படிக்கும்போது இருந்தே ஜிவி பிரகாஷை காதலிக்க தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதாவது சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்களாம். அப்போது சைந்தவி 8வது படிச்சுட்டு இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் 10வது படிச்சுட்டு இருந்தாங்களாம். சைந்தவியோட கிளாஸு 3rd ஃப்ளோரில் இருந்திருக்குது, ஜிவி பிரகாஷோட கிளாஸு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்குது. அதனால சைந்தவி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வாங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு அடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்களாம். அப்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதுக்காக இவ 3 மாடி இப்படி அலைய வைக்கிறா அப்படின்னு அழுத்துப்பாங்களாம். ஆனால் அந்த நேரத்தில் யாருக்குமே சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் காதலிக்கிற விஷயம் தெரியாதான். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க 2 பேருமே காதலை ஒருத்தட்ட ஒருத்தர் சொல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. பார்வையால் மட்டும்தான் இவங்களோட காதலை பரிமாறிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி ஸ்கூலில் லைட் மியூசிக் டீம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சான். அதில் ஜிவி பிரகாஷ் தான் கீபோர்டு வாசிப்பாங்களாம். ஜிவி பிரகாஷ் அந்த ஸ்கூல்லே படித்து வந்ததுனால பல வருஷங்களாக அங்கே கீபோர்டு வாசிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் 8ஆம் வகுப்புல சைந்தவி அங்கே சேர்ந்ததும் அங்கே இருந்த ஒரு சிலர் சைந்தவி நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த லைட் மியூசிக் டீமில் சேர்த்துருக்குறாங்க. இவங்க 2 பேரும் முதல் முறையாக அங்கே தான் மீட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களோட லைட் மியூசிக் டீம் எங்கே போனாலும் இவங்க தான் முதல் பரிசு தட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காதலிச்சாலும் எங்கேயும் தனியாக போனது கிடையாது, எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் பலருக்கும் நாங்கள் காதலிச்சது தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜுக்கு போன அப்புறம்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட காதல் விஷயம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வெளியே அதிகமாக போவோம். தனியாக 2 பேர் மட்டும் போனது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் கூட தான் நாங்கள் வெளியே போவோம். அதுதான் எங்கள் 2 பேருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி சைந்தவி ஜிவி பிரகாஷ் இசையில் பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அப்படித்தான் தெய்வ திருமகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற வெளிகளில் ஒரு வானவில் அப்படிங்கிற பாடல் சைந்தவி பாடினதுக்காக நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா பாராட்டி இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் சைந்தவிக்கும் சங்கீதாவுக்கும் நல்ல நட்பு உருவாகி இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் தலைவா திரைப்படத்தில் விஜய்க்கு யார் இந்த சாலை ஓரம் அப்படிங்கிற பாடலை ஜிவி பிரகாஷ் இசையில் சைந்தவி தான் பாடியிருக்கிறாங்க. அதையும் சங்கீதா பாராட்டி இருந்தாங்களாம். தலைவா திரைப்படத்துக்கு அப்புறம் தான் இவங்களோட காதல் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு பல வருஷங்களாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இப்போ என்ன காரணத்தினால பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் பல பிரபலங்களும் தங்களோட வருத்தத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க.